நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறோம். அதுவும் கூலி ஹைப்பில் இருக்கும்போது கூலி டைரக்டரை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த பதிவு. யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும், லோகேஷ் கனகராஜ் வந்து மோஸ்ட் வாண்டட் கோலிவுட் டைரக்டர். அதை தாண்டி இப்போ இந்தியன் டைரக்டராக வேற மாறிட்டுருக்காரு. நிஜமாகவே அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான டைரக்டர் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ். அதாவது அவர் ஓவர் ரேட்டடாக அவரை காமிக்கிறாங்களா, இல்லை நிஜமாகவே அதுக்கு தகுதியானார் தானே, அப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நான் 2 கேட்டகரியாக பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் அவரோட ஃபிலிமோகிராஃபியை வச்சு பார்க்கலாம். செகண்ட் வந்து அவரோட ஸ்டோரியை வச்சு பார்க்கலாம், ஸ்க்ரீன் ப்ளேஸ் வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் இயக்குன படங்கள் வந்து எடுக்கலாமே. அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவின்னா பல பேருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜோட ஒரு பெஸ்ட்டு மூவின்னா அது மாநகரம் தான், அவரோட ஒரு ஃபஸ்ட்டு மூவி. ஏன்னா அதோட ஸ்டோரி அந்த மாதிரி, அதாவது 2 மெயினான கேரக்டர், அதை சுற்றி இருக்கிற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அழகான ஸ்க்ரீன் ப்ளே ப்ளஸ் ஒரு கண்டென்ட், எங்கேயுமே ஒரு தொய்வு இல்லாமல் காமெடி ஆக்ஷன் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளேன்னு தான் சொல்லணும். உண்மையிலே இந்த படம் வந்து அவரோட கெரியர் பெஸ்ட். அண்டு மற்றவங்களுக்கு மாறுபட்ட கருத்து, அதாவது வேறு படங்கள் பிடிச்சிருக்கலாம். பட் என்னோட ஒப்பீனியனில் மாநகரம் இஸ் த பெஸ்ட் மூவி. ரெண்டாவது கைதி. கைதி வந்து கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் படத்தோட தழுவலாக இருந்தாலும் அதனோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் கேரக்டர் இல்லாமல் ஒரு முழுக்க ஒரு மேல் கேரக்டர் ப்ளஸ் ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட், அதாவது ட்ரக்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மாஃபியா ப்ளஸ் போலீஸுக்கு நடக்கக்கூடிய ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி ஒரு 2 ஹவர்ஸில் அவ்வளோ ஈஸியாக சொல்லியிருப்பார். அண்ட் அதுக்குள்ளே அந்த படத்துக்கு தேவையே இல்லைனாலும் அழகான ஒரு எமோஷன்ஸும் வச்சுருப்பார். அதாவது டெல்லி கேரக்டருக்கான மகளா ஒரு கேரக்டர் வச்சு ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். உண்மையிலே மாநகரம் எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளேவோ அதே மாதிரியான ஒரு பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே தான் கைதி. பல பேருக்கு வந்து கைதி வந்து மாநகரத்தை விட பிடிக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மாநகரம் வந்து பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளேன்னு சொல்லுவேன். பிகாஸ் கைதி வந்து ஏற்கனவே வந்து நம்ம இங்கிலீஷ் மூவி வந்திருக்கனால என்னோட அபிப்பிராயம் அது. ஸோ இந்த 2 மூவி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்லப்போனால் லோகேஷ் கனகராஜ் சடனாக கோலிவுட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பிரபலமான டேரக்டர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது ஓவர் ரேட்டடாக ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு காலகட்டத்தில் எப்படி கே.எஸ். ரவிக்குமார், சங்கர், சுந்தர் சி இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் லிஸ்ட்டில் சமீப காலங்களில் வந்து நம்ம லிஸ்ட் எடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து லோகேஷ் கனகராஜ் இந்த 2 படத்துலேயே மேலே வந்துட்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிலிமோகிராஃபியில் மாஸ்டர். அதாவது லோகேஷ் கனகராஜ் மூவிங்கிறத விட விஜய் மூவிங்கிறத தான் நான் அதிகமாக பார்க்குறேன். என்ன, நான் இந்த படத்தை வந்து இப்போ ரொம்ப அனலைஸ் பண்ணல. ஏன்னா நான் செகண்ட் பார்ட்டு சொன்ன ஸ்க்ரீன் ப்ளே அதுக்கு போகும்போது இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம பேசலாம். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தில் நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு. ஏன்னா விஜயோட கேரக்டர் வந்து ஒரு பிரண்ணன் மாஸ்டர் தான். அண்ட் அவர் தான் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சீர்திருத்த பள்ளியில் போய் ஒரு சமூக நீதியை நிலைநாட்டுறவர வருவார். அண்டு நிறைய கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். பட் அவங்களெல்லாம் டம்மி பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃபில் திடீர்னு அவங்க கொண்டு வந்து அவங்கள சொருகிறது அண்டு கொஞ்சம் ரியலிஸ்டிக் கம்மியாக அந்த மாதிரி நிறைய அடிபட்டுருக்கோம் மாஸ்டரில். எனிவே இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த குட் மூவி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லணும்னா நம்ம விக்ரம் மூவி. சாண்டல்வுட்டில் வந்து அந்த டைம் தான் கேஜிஎஃப், காந்தாரா, சாரி RRR வந்துருந்து இந்த மூவியெல்லாம் வந்த டைமில் தமிழில் வந்து பல நாளாக எந்த ஒரு பெரிய ஹிட் படங்களுமே வரல. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் வந்த படம் தான் இந்த விக்ரம். ஸோ அப்போ நம்ம இந்த விக்ரம் மூவியை எப்படி கொண்டாடினாங்கன்னு தெரியும். இது எப்படி 400 crores கலெக்ட் பண்ணிச்சோன்னு தெரியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல மூவி தான். அண்ட் இதோட ஸ்க்ரீன் ப்ளே நான் செகண்ட் பார்ட்டில் லோகேஷ் கனகராஜ் ஸ்க்ரீன் ப்ளே மட்டுமே பேச போகிறேன். ஸோ இதனால் ரொம்ப டீப்பாக இது பண்ணேன். இந்த படம் வந்த பிறகு லோகேஷ் கனகராஜோட பேருப்புகள் வந்து முதல் 3 படத்தில் கிடைக்காதது விஜய் படம் இயக்குன பிறகும் கிடைச்சது. பட் இதில் வந்து இன்று அந்த X4 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு அப்படி போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் லியோ, அதுவும் ஒரு இங்கிலீஷ் படத்தோட ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ், அந்த படத்தோட ஒன்லைனை வச்சு தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க. பட் இந்த படத்தில் எனக்கு நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு. விஜய்ங்கிற ஒரு கேரக்டரை வச்சு அப்புறம் இந்த 4 நம்பர் மேஜிக்கல் நம்பரை யார் பீட் பண்ண போகிறா, இந்த மாதிரி சண்டை, ஜெயிலரை யார் பீட் பண்ண போகிறா அப்படிங்கிறத சொல்லி இதுவும் பயங்கர ஹைப்பில் போய் லோகேஷ் கனகராஜ் மோஸ்ட் வாண்டட் இந்தியன் டைரக்டராக மாறிட்டார். இந்த 4 படமும் 5 படமும் பார்த்தீங்கன்னா இந்த 5 படத்தை நான் சொன்ன வரைக்கும் இந்த 5 படமே லோகேஷ் கனகராஜோட ஃபேமை வந்து 1 by 1 by 1 அப்படி ஸ்டெப்பாக வந்து மேலே தூக்கிட்டு தான் போயிருக்கு. அப்புறம் ஏன் நம்ம இந்த கொஸ்டின் கேட்கணும், லோகேஷ் கனகராஜ் என்ன ஓவர் ரேட்டட் டேரக்டரா? அதுக்கான பாயிண்ட் தான் நான் செகண்ட் பார்ட்டில் பேசலான் இருக்கேன்.
இப்போ நம்ம வந்து லோகேஷ் கனகராஜோட மூவியோட ஸ்டோரிஸ் எடுக்கலாம். நம்ம பழைய டேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரோட மூவிஸ் எடுத்தோம்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்போ சங்கர்னாலே பிரம்மாண்டம். சாங்ஸில் ஒரு ரோட்டில் டிசைன் பண்ணியிருப்பார், அது பண்ணியிருப்பார், இது பண்ணியிருப்பார். கேஎஸ் ரவிக்குமார் மூவிஸ் அண்டு சுந்தர் சி பண்ணாமலே நிறைய மேரேஜ் கான்செப்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கான ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல. லோகேஷ் கனகராஜோட 5 படமும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்லாமே அவர் டீல் பண்ண ஒரு ஸ்டோரி என்னென்னா ட்ரக்ஸ். எல்லா படத்துலையுமே ஈவன் மாநகரம் கூட அந்த படத்தோட கான்செப்ட் ஒரு நல்ல கான்செப்ட். நம்ம யாருக்கும் உதவுறோமா ஆபத்தான சூழ்நிலையில், அப்போ தானே நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தன் வருவான்னு லாஸ்ட்டு சார்லி பேசுவார். அங்கேயும் வந்து இந்த ட்ரக்ஸ் இதெல்லாமே இந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கும். பட் கைதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் இன்வால்வ் ஆகிருந்தாலும் நமக்கு வந்து லோகேஷ் கனகராஜோட செகண்ட் மூவிங்கிறனால அவரோட பேட்டர்னாக தெரியாமல் இது ஒரு ரேசியான மூவியாக தான் தெரிஞ்சு. 2 மூவியும் விட்டுலாம். நம்ம அவர் ஸ்டெப் அப்படி அவர் ஏறிட்டார். இந்த 2லேயுமே ஒரு டைரக்டராக என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் அவருக்கு ஒரு பெஸ்ட்டு டைரக்டர்னு இந்த 2 மூவிஸை தான் நான் சொல்லுவேன். இப்போ மாஸ்டருக்கு வருவோம். நமக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ கிடச்சிருக்காரு, ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் ஒரு ஹீரோ கிடச்சிருக்காரு. அவரை வச்சு நம்ம கதை பண்ணும்போது ட்ரக்ஸ் தான் மறுபடியும் இந்த படத்தோட கண்டென்ட்டு. அந்த முன்னாடியெல்லாம் வந்து ஆன்டி ஹீரோஸை வந்து நம்ம ஒர்ஷிப் பண்ண மாட்டோம். பட் நவடேஸ் வந்து ஆன்டி ஹீரோஸாக இருந்தால் தான் படமே ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே முழுக்க விஜயோட இதே பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ ட்ரக் அண்ட் மாஸ்டர். அண்ட் அவரு தான் அந்த ட்ரக்ஸ் அடுத்த டீல் பண்ண போகிறாரு. இதுவே ஒரு கான்ட்ரவர்சியாக தான் இருந்துச்சு எனக்கு. இதில் வந்து இந்த கதையிலே வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. நம்ம வந்து லோகேஷ் கனகராஜுக்கு புத்தி மாதிரி சொல்கிற மாதிரி பெரிய ஆள்லாம் கிடையாது. பட் இந்த பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேவாக எனக்கு படலை. செகண்ட் வந்து இந்த படத்தில் நிறைய ஃப்ளாஸ் மேபி கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஸ்டாரை யூஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். யாரை எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, பிளெண்ட் ஆகிற மாதிரிலாம் இருக்கும் சில இடங்கள்ல. ஸோ கண்டிப்பாக கிளைமேக்ஸில் ஆண்ட்ரியோட கேரக்டர் யூஸ் பண்ணலாம் சுத்தமாக எனக்கு எல்லாம் பிடிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். எனக்கு மாஸ்டர் வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டான மூவியாகவே தெரியலை. நெக்ஸ்ட் விக்ரம் பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் எவ்வளோ ஒரு குட்டி ட்ரக் மாஃபியானா, விக்ரமில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரக் குடோன் மாஃபியா அப்படின்னு சொல்லலாம். ஒரு ட்ரக் கண்டு எனக்கு காணாமல் போயிடுச்சு அதை தேடுற மாதிரி. இதோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்ல ரேசியான ஸ்க்ரீன் பிளே. பட் நிறைய பேர் கேட்கலாம் கமல் செத்துட்டா கமல் தான் இன்ட்ரோவில் வருவாருன்னு நமக்கு தெரியும், இதில் என்ன சஸ்பென்ஸ். பட் உண்மையிலே லோகேஷ் கனகராஜ் வந்து சூப்பராக தான் அந்த ஸ்க்ரீன் பிளே வச்சுருந்தார். ரேசி குறையாமை ஃபகத் ஃபாசிலை வச்சு அவர் அந்த ரிவீல் பண்ணது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே. செகண்ட் ஆஃப் எடுத்துட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து நம்ம ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர்லேருந்து பார்ப்போம். ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையை விசாரிக்க வர்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிடுறாரு, யார் வில்லன்னும் காட்டி கொடுத்துட்டாரு. நான் இப்போ வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு த்ரெட் இப்போ வந்து யாரை காட்டி கொடுத்தாரோ இவர் தான் கமலை வந்து உயிரோடு தான் இருக்காருன்னு கண்டுபிடிச்சி கொடுக்குறாருல. ஃபைனலாக வந்து அவரே வந்து ஹீரோக்கு, அதாவது ஃபகத் ஃபாசில் ஹீரோனா அவருக்கு ஹெல்ப் பண்ண வர்றாரு. இந்த கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவசான கதை. பட் இதோட ஸ்க்ரீன் பிளே மேக்கிங் அங்கே தான் லோகேஷ் கனகராஜ் தனித்துவமாக இருக்கார். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே எனக்கு ஓகே. பட் செகண்ட் ஆஃப் வந்து எனக்கு வந்து இது ஒரு பெரிய மேஜிக்கலான ஸ்க்ரீன் பிளேவாக எனக்கு படலை. இந்த படம் திரும்ப எகெயின் 400 crores போக காரணம் பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அந்த டைம் தான் கேஜிஎஃப் RRRலாம் ஹிட் கொடுத்தனால ஏங்கி போய் கிடந்த தமிழ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காஞ்சி போய் கிடந்தவனுக்கு வந்து ஒரு படத்தை பார்த்துட்டாங்க. செகண்ட் இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு கன் ஃபைட்டெல்லாம் வரும். அதெல்லாம் ஏற்கனவே கேஜிஎஃப்பில் பண்ணியிருந்தாலும் முழுக்க ஒரு கன் ஃபைட்லேயே அந்த ஜாஃபர் கேரக்டர் தப்பிச்சு வரலாம் நம்புற மாதிரியே இருக்காது. கிளைமேக்ஸில் ரோலக்ஸ்ங்கிற கேரக்டர் ஆக்சுவலாக அதுதான் எனக்கு இந்த படத்தில் பெரிய உறுத்தல். இந்த ரோலக்ஸ் கேரக்டர் வந்து இவங்க ஊதி பெருசாக்கி அதை வந்து ஆடியன்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்களோங்கிறதான் டவுட்டு. ஏன்னா ரோலக்ஸ் கேரக்டரை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி வைராஜா வை படத்தில் வந்து தனுஷ் கொக்கிக்குமார்ன்ற கேரக்டரும் வருவாப்பில். அந்த கேரக்டர் வந்து நமக்கு தெரியும் புதுப்பேட்ட கேரக்டர். ஸோ அதுக்கு வந்து ஒரு மாஸ் எலிவேஷன் இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா அவரோட அந்த பேக்ரவுண்டு ஸ்கோர்லாம் நமக்கும் ஒரு இது இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வேறு ஒரு பார்ட்லேருந்து சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லேருந்து இதுக்குள்ளே வரும்போது அது ஒரு நல்லா இருந்துச்சு. பட் ரோலக்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு ரோல் பார்த்தனால இம்பேக்டாகவே தெரியலை. நீங்கள் ட்விட்டரை பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஆடியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்களோங்கிறதா எனக்கு டவுட்டு. உண்மையிலே ஒரு ரேசியான நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே, பட் சுமாரான ஒரு செகண்ட் ஆஃப் படம் தான். பட் அதை வந்து அப்படி ஓட வச்சுட்டாங்களோ அப்படிங்கிறதான் தப்பு கிடையாது. ஒரு தமிழ் படம் ஓடுறதுல நல்ல விஷயம்தான். நம்ம வந்து நெக்ஸ்ட் மூவி வருவோம் லியோ. நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அது கிட்டத்தட்ட ஒரு பாஷா மாதிரியான ஒரு படம். பாஷா படத்தோட எஃபெக்ட் என்னென்னா மாணிக்கமா பாஷா அப்படிங்கிறதான் அந்த ஐயோ மாணிக்கமா
யாரையுமே அடிக்க மாட்டான். இந்த ஒரு பச்சை பிள்ளையா மாணிக் பாஷா அப்படிங்கிற அந்த வியப்பு இருக்குல்ல, அதான் அந்த பாஷா கேரக்டரோட எலிவேஷன். ஸோ லியோவில் வந்து அப்படிப்பட்ட ஒரு லைனை எடுத்துட்டு இவங்க எங்கே கோர்ட் விட்டாங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளே சரியில்லை. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க படம் ஸ்டார்டிங்கே இந்த ஸ்டோரியை கெடுத்துட்டாங்களோன்னு தோணுச்சு. லியோவா அப்படின்னா பாஷா மாதிரியான ஒரு ஆள் தான் அப்படின்னு நம்ம தோணணும்னா லியோ வந்து பாவமாக காமிச்சிடலாம். ஒரு மாஸ் ஹீரோ ஆக்ஷன் கொடுக்குறோன்னு சொல்லி அவர் வந்து ஒரு கழுத புள்ளியை சிறுத்தி அடக்கிற சீன் எல்லாம் வச்சுருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதுலேயே தெரியும் பெரிய வீராதி வீரான்னு. அவரும் இதுக்கு மேலே என்ன வீராதி வீரனா காட்ட முடியும்? பாகுபலி மலை ஏறுறான் சின்ன வயசுல அப்படிங்கிறவன் தான் பின்னாடி வந்து அவனை வந்து நம்மளால நம்ப முடியுது. அவன் பண்ற அந்த ஃபைட் எல்லாமே இங்க வந்து ஃபர்ஸ்டே ஒரு கருத்து புள்ளி அடிச்சு பிடிச்சி கூப்பிட்டு வராப்ல. லியோ ரிவீல் பண்ற கேரக்டர் அதை விட டபுளா இருக்கணும். கரெக்டா மாணிக்குங்கிற கேரக்டர் எவ்வளோ பாவமோ, பாஷாங்கிற கேரக்டர் அதை விட ஒரு கொலை கொடூரமான கேரக்டர். இந்த பாயிண்ட் இவங்க படம் ஸ்டார்டிங்லேயே விட்டுட்டாங்க. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பற்றி எதுவும் சொல்ல போறது இல்லை. அதையெல்லாம் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றாங்க. அதுவும் ஒரு லாஸ்ட் 3 மூவிஸ் மாஸ்டர், விக்ரம் அண்ட் லியோவில் உள்ள பிரச்சனைகள். அண்ட் அகெயின் இதுவும் ஒரு ட்ரக் மாஃபியா கதை தான். அவங்க லியோ வர கேரக்டர் ட்ரக் தான் கடத்துறாங்க. இதில் காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து வலுக்கட்டாயமாக எல்சியூவில் வந்து இந்த படத்தை திணிச்சிருப்பாங்க. அதாவது விக்ரமில் வந்து ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் வந்து ட்ரக்ஸுக்கு எதிராக அவர் பையன் சட்டத்துக்கு எதிராக போராடினாரு. ஒரு ட்ரக்ஸ் டீலிங் கும்பல்லேருந்து வெளியில் வந்து அமைதியாக வாழ்கிறாரு, கூப்பிடுறாரு வந்துருங்களேன் என் கூட வந்து சேர்ந்துருங்கன்னு. அங்கே நிறைய லாஜிக்ஸ் இருக்குச்சாலும் ஓகே எல்சியூவில் கனெக்ட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ லோகேஷ் கனகராஜ் எகேன் ஓவர் ரேட்டட் டேரக்டரானா? ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸை நல்லா எடுத்தீங்கன்னா அவரோட ஸ்டோரியில் 5 படத்துலையுமே ட்ரக்ஸ் தான் மெயின் பேட்டர்ன். செகண்டு ஃபஸ்ட்டு 2 ஒரு ஸ்க்ரீன் பிளே அமைச்ச மாதிரி மற்ற 3 படங்களில் அவர் சறுக்கிட்டாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். மாஸ்டரில் கண்டிப்பாக அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோவை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். பட் நம்ம ஒரு படத்தை போய் பார்க்குறோமே, இப்போ கேஜிஎஃப், காந்தாரா இப்படி போய் இருக்கும்போது பல கூஸ் பம்ப் இருக்கிற மாதிரியான ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக கேட்டால் இந்த மாஸ்டர்லேயும் லியோலேயே இல்லைன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக விக்ரமில் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே. பட் அதுவும் ஒரு யூஸ்வலான ஸ்டோரி. நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த ரோலக்ஸ் கேரக்டர்லாம் ஆடியன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கேரக்டராக தான் நான் திங்க் பண்ணுறேன். இதனால தான் நான் இந்த டாபிக்கு வந்து லோகேஷ் வந்து ஒரு ஓவர் ரேட்டட் டேரக்டராக நான் வைக்கிறேன். என்னோட விருப்பம்லாம் லோகேஷ் எகெயின் ஒரு நல்ல கண்டென்ட்டோட மாநகரம், கைதி மாதிரி ஒரு ரேசியான ஸ்க்ரீன் பிளேயோட பார்க்கணுன்னு தான் விருப்பப்படுறேன். அது கண்டிப்பாக கூலியில் நடக்கலாம்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் இங்கே வந்து ட்ரக்ஸுக்கு பதிலாக கோல்டு மாற்றிருக்காங்க. வேறு ஏதாவது புதுசாக கூஸ்பம் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு நம்ம இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன். அப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் டேரக்டரை பற்றி இந்த எபிசோடுக்கான ஓவர் ரேட்டட் டேரக்டர் இல்லைங்கிறத நமக்கு அதிலே ஆன்சர் சொல்லிடலாம். கண்டிப்பாக கூலி படம் வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். பார்த்துட்டு லோகேஷ் கனகராஜோட பேட்டர்னில் சேஞ்ச் ஆகிருக்கா, எகெயின் அவர் மாநகரம், கைதி மாதிரி ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வந்து நிறைய என் கூட கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த கருத்தில் ஒத்து போனோன்னே கிடையாது. இட்ஸ் ஆல் முழுக்க என்னோட ஓன் சொந்த கருத்து தான், என்னோட தாட்ஸ் தான். ஸோ இதில் வந்து நான் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பலை. அண்ட் இட்ஸ் எகெயின் மை ஆல் ஓன் கண்டென்ட் தான். தேங்க்யூ.